ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்க ஜெயந்தி. நம்ம இன்னைக்கு சுவையா வீட்டில் பண்ணக்கூடிய அவியல் வந்து பார்க்கலாம். இதில் எல்லா வெஜிடபிளும் சேர்றதுனால எல்லா நலன்களும் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு என்னென்ன இருக்கோ அதை போட்டிருக்கேன். அவரைக்காய், கேரட், கொஞ்சமாக முருங்கைக்காய் போட்டிருக்கேன். இல்லைன்னா அது கொஞ்சம் தொண்டையில் குத்தும் மாற்றும். அப்புறம் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கொத்தவரங்காய். இது தவிர என்னென்ன போடலாம் அப்படின்னு கேட்டால் பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, இது மாதிரி சேப்பங்கிழங்கு இதெல்லாம் வந்து போடலாம். ஸோ நல்ல தண்ணியை வந்து கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அந்த கறிகாய்களை வாஷ் பண்ணிட்டு போடணும். தண்ணியை ஊற்றிட்டு உடனே போட்டுறக்கூடாது. அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். நல்ல இப்போ பாயிலிங் கன்சிஸ்டன்சி வந்த உடனே எல்லா வெஜிடபிளையும் நல்லா 1க்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள்லாம் போடணும். அந்த வாஷ் பண்ண தண்ணியே உங்கள் வீட்டில் கிச்சன் கார்டன் இருந்ததுன்னா அதுக்கு கொடுத்துருங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் போட்டுட்டு ரொம்ப சிம்பிள் இந்த அவியல் பண்ணுறது. இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து ஓரளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்னென்ன வேணும்னு. இது நல்ல ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆகணும். நல்லா வெந்துருத்தான்னு பார்த்துட்டு தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சமாக ஜீரகம், தயிர் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்ச கலவை இது. இதை வந்து போடணும். பச்சை மிளகா வந்து நான் இந்த இவ்வளோ குவான்டிட்டிக்கு 4ஓ 5ஓ போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும். அவங்கவுங்க ஃபேமிலிக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த தயிர் சேர்த்துட்டோம்னாலே ரொம்பலாம் கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக ஒரு நுரை வந்த உடனே எடுத்துடணும். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறணும். கலந்துட்டு ஒரு லைட்டாக திருப்பி ஒரு சைட்லலாம் ஒரு பபுள்ஸ் வரும். அந்த டயத்தில் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய்னா இந்த தலைக்கு தேய்ச்சிக்கிற தேங்காய் எண்ணெய் பண்ணக்கூடாது. எடுபலாக விற்கும், செக்கிலெல்லாம் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெயை வந்து இதில் கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கே ஊற்றலாம். நல்லா ஊற்றிட்டு திரும்பியும் ஒரு லைட்டாக ஒரு வார்ம் வரும். ஒரு கொதி பாருங்கள், லைட் கொதி வரும்போது கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கணும். அப்படின்னா சுவையான அவியல் தயார். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணுன்னா 1-2 நாள் கூட வச்சுட்டு இதை சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். விருந்தினர் வரும்போது பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு டிஷ் இது. ப்ளஸ் அடைக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ.